ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆனால் வந்து பழைய விஷயங்கள் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுது. இப்போ தான் என்ன பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலையே, உங்களுக்கு திரும்ப திரும்ப காம்படிஷன் சண்டை அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஜெயிக்கிற மாதிரி போனோம், ஆனால் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் நீங்களே உங்களை மாட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இமோஷன்ஸை எப்படி கோப் அப் பண்ணுறதுன்ற மாதிரி குட் ஹேபிட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு எதெல்லாம் தேவை இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ளேயே உங்களால் உணர முடியுது. இருந்தாலுமே சுச்சுவேஷன் சரியில்லையோ, நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இமோஷன்ஸாக ஃபில்டப்பாக இருக்கீங்க. எப்போ தான் எனக்கு தகுந்தவங்க என்கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு உங்களோட இமோஷன்ஸ் நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இப்போ இருக்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சர் பற்றி நம்ம யோசிக்கணும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தேட். இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு ரிவெஞ்ச் எடுத்த அந்த பர்சன் வந்துட்டு நம்மளை ஏமாத்துறவங்க வந்து இப்படி அழிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிறைய பேர் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. அது அவங்களுக்கே வந்து ரிவர்ஸில் வாரி விடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்துட்டு அவங்கள வேறு தப்பான செயல்களை செய்ய விடுது அப்படின்றது தான் சொல்லணும். அப்புறம் நீங்களே வந்துட்டு உங்களே பைண்ட் பண்ணிக்கிறீங்க சேம் சுச்சுவேஷனுக்கு, சேம்ஸ் பேட்டர்ன்ஸுக்கு. ஸோ கற்றுக்கிட்டதெல்லாம் வந்துட்டு ஒரு டெம்ப்ரரியாக இருக்கிறதே தவிர திரும்ப திரும்ப நீங்கள் இந்த பக்கமே வந்துடுறீங்க. தப்பான சகவாசங்கள், தப்பான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போனா இவங்களை நம்பி அவங்க வந்துட்டு அவங்களே இப்படி கட்டி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா அதுவுமே தெரியல, நம்பிக்கையும் போயிடுது, எல்லார் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இவங்க மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி பத்த மாட்டேங்குது. ரீலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இவங்க எப்படியாவது கஷ்டப்படுறத நான் பார்க்கணும், என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கணும், பலன் கிடைக்கணும், அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணதுக்கு அனுபவிக்கணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன பண்ணால் சரியாவாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்க வந்துட்டு இல்லை, நான் கரெக்டாக தான் இருந்தேன், அவங்க என்ன இருந்தாலும் அவங்க என்னை இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க பண்ணது தப்பு. ஸோ வந்துட்டு நான் அவங்கள எப்படியாவது எனக்கு ஜஸ்டிஸ் நான் வாங்கிக்குவேன் அப்படின்ட்டு அவங்க பழகிய விஷயத்துலையே மாட்டிகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. சேஞ்சுக்குமே வந்துட்டு அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன ஏஞ்சல் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். இது ஜென்ரல் எனர்ஜி. ஸோ எதெல்லாம் ரெசனேட் ஆகுதோ, பொருத்தமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாததை விட்டுடுங்க. ஓகே, ஸோ வந்துட்டு இதுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செட் அ கோல். ஓகே, யூ ஹாவ் டு பி த லீடர். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களோட பேட்டில்ஸ் நீங்கள் வைஸாக பிக் பண்ணணும். சரியான பேட்டில்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சும்மா எல்லாத்துக்கும் போய் சண்டை போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டேக் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கான பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கெட் ரெடி ஃபார் பாசிட்டிவ் சேஞ்ச். அந்த சேஞ்சுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். மனசளவில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸாகவும் மெச்சூரிட்டியாகவும் நீங்கள் நடந்துக்கணும். யூ ஹாவ் டு பிகம் த பிக்கர் பர்சன். டேக் அ லீப் ஆஃப் ஃபேத். அதுக்கப்புறம் சாய்ஸஸ், மேக் த பெஸ்ட் சாய்ஸஸ். அதுக்கப்புறம் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். ஸோ இங்கே தான் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். ஃபியர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. அப்புறம்
கோ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ், கோ ஃபார் இட். அதாவது இந்த ஷிஃப்டிங் ஆஃப் பேரடைம், குவாண்டம் ஜம்ப்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான அந்த ரியாலிட்டி வந்துட்டு இட் இஸ் அவுட் தேர். அதுக்கான நீங்கள் வந்து இமோஷ்னலாகவும் ரெடியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் ரெடியாக இருக்கணும். உங்கள் தாட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு தாட்ஸ் வந்துட்டு சரியாக இருக்கணும். ஹை ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்கள் அதை விடக்கூடாது. அப்போ உங்களுக்கான ரியாலிட்டி உங்களுக்கு வந்துடும். ஓகே. அப்புறம் யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் யூ ஹேவ். ஸோ இது கிடைக்கணும்னா நீங்கள் இப்படி கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால எதுவுமே போகாது, இக்னோர் பண்ணுறதுனால போகாது, அழுதுட்டு இருக்கிறதுனால சரியாகாது. எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் சாய்ஸஸ். யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் ஃப்யூச்சர். அதை பற்றி யோசிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவங்கள நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும், அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அதுக்கு மேபி கிடைக்காம கூட போகலாம். நீங்கள் சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க. நல்லா தெளிவாக தான் பண்ணியிருப்பாங்க இந்த வேலையை. இங்கே இருக்கிற எனர்ஜிஸ் அப்படி தான் தெரியுது. ஸோ அவங்க எதுவுமே வந்து தெரியாமல் பண்ணலை. தெரியாமல் பண்ணாங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. பட் வந்து நீங்கள் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மனசை வந்து உடைக்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க வேணும்னு பண்ணியிருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் பெருசாக அங்கே எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். மூவிங் ஃபார்வர்ட், கெட் ரெடி ஃபார் பாசிட்டிவ் சேஞ்ச். அப்புறம் உங்கள் மனசை அப்படியே கல்லாக்கிட்டு நீங்கள் உங்களோட இதுக்கு பார்த்துட்டு போங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போக வேண்டாம். அவங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் கிடையாது, அவங்கள மாற்றுறது உங்கள் ப்ராஜெக்ட் கிடையாது. டோன்ட் ரொம்ப அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். அவங்க பண்ணதுக்கு நீங்கள் வந்து தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் அதோட ஹார்ட் பிரேக்னால அவங்க ரொம்ப தப்பான முடிவுகள் எடுத்துக்குவாங்க, டேக்கிங் தியர் ஓன் லைஃப்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அதுக்கு அவங்க யாருக்குமே தகுதி கிடையாது. ஓகே. அப்புறம் இட் இஸ் ஆல்சோ யுவர் ஃபால்ட் ஈக்குவலி. அவங்க ஏமாத்துறாங்க, நீங்கள் எதுக்கு ஏமாறுறீங்க? அவங்க வந்து ஏமாத்துறவங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஸோ வந்து டேக் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சேஞ்ச். உங்கள் மனசுக்கு நீங்கள் விரோதமாக நடந்துக்க வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிக் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி. அடுத்தவங்களுக்காக நிறைய பேர் சண்டை போட போவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்துட்டு மற்றவங்க நல்லா குளிர் காயுவாங்க. இவங்க நம்மளுக்காக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க குளிர் காய்ச்சிக்குப்பாங்க. பட் அவங்க வந்து இந்த பர்சனுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செய்ய மாட்டாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்களோட பேட்டிலே இது கிடையாது, மற்றவங்களுக்காக சண்டை போடுவாங்க. பட் அவங்களுக்கான எதுவுமே இவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு டைப்புக்கு மாறிடுவாங்க. இந்த பர்சனுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை, இல்லாட்டி அந்த நின்னவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்க யாரும் வரமாட்டாங்க. ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு டேக் ரெயின்ஸ் இன் யுவர் ஓன் கண்ட்ரோல். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபயரி பேஷன், செட் யோர் கோல்ஸ். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை கொண்டு வாங்க, அந்த டிட்டர்மினேஷனை கொண்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர். ஸோ நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் ஃபார் ஆல் யூ ஹாவ். கிரேட்ஃபுல் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து யூர் ஃபீலிங் கிரேட்ஃபுல் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் இன் அ நோட். தினமும் வந்து எழுதிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா தென் யூல் நோ. அப்புறம் அந்த எனர்ஜி வந்து மாறும், ஹை ஃப்ரீக்வன்சியாக மாறும். ஆல்சோ ட்ரை ரிசர்ச்சிங் அபவுட் குவாண்டம் ஜம்பிங். உங்களுக்கான ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் அவுட் தேர். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கான ரியாலிட்டியை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது ரியாலிட்டி ஷிஃப்டிங்க்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரீசர்ச்சிங் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எது உங்களுக்கு யூஸ் ஆகுது, உண்மையிலேயே குவாண்டம் ஜம்பிங்னா என்ன? அப்புறம் வந்து இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறவங்க. ஸோ வந்து இதுவும் சயின்ஸ் தான். குவாண்டம் ஜம்பிங் இஸ் சயின்ஸ், குவாண்டம் சயின்ஸ், ரைட்? ஸோ த்ரெட் தியரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களை வந்து நம்ம ரியாலிட்டிஸ் எது அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு பிக் இட் அப். இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஆனால் நீங்கள் அந்த டைமென்ஷனுக்கு நீங்கள் மாறணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. ஆல்வேஸ் திங்க் பிக்கர், பி கிரேட்ஃபுல், செட் யோர் கோல்ஸ். அப்புறம் பிக் யோர் பேட்டில்ஸ் வைஸ்லி, மூவ் அஹெட் டு பாசிட்டிவ் சேஞ்ச். அந்த பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படணும். அப்போ தான். அப்புறம் வந்து டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் நடந்துடும், இட் இஸ் கையில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியே நீங்கள் இருக்கணும். அப்புறம் யூ ஹாவ் டு மேக் பீஸ் வித் யுவர் செல்ஃப். நிறைய பேர் வந்துட்டு
தான் ஏமாந்து போறதையோ, இல்ல தான் வந்துட்டு இந்த மாரி ஃபெயிலியர்ல இருக்கிறதையோ வந்து நம்பவே மாட்டாங்க. அத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, கம் டூ பீஸ் வித் இட். ஒரு ஓகே, ஆமா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இது வரணும். அக்செப்டன்ஸ் இருக்கணும். அது இல்லாமயே வந்துட்டு அத பத்தியே அ யோசிக்காம, அத வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டே போவாங்க இல்லையா? ஸோ அப்போ கூட இது நடக்காது. அது ஒரு பிளாக்கேஜாவே இருக்கும். ஸோ அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, சரி இப்படி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஃபீல் தோஸ் எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்ற மாரி மேக் தி பெஸ்ட் சாய்ஸஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சீயிங் ஹியர். Um Thank you for watching Love and Light Plus B. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos. Bye.